இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை என்ன பண்ற? அக்கா வேண்டாம். அக்கா வேண்டாம். விடு இசை. வேண்டாம் இசை. அக்கா மாமா வேண்டாம். இசை விடு. என்ன பண்ணிட்டு இருக்க? வேண்டாம் வேண்டாம். விடு மாமா. இசை விடுன்னு சொல்றல. அக்கா வேண்டாம். மாமா. தமிழ் மாமா என்ன பண்ற? குழந்தைய அடிக்கலாமா? பாருங்க ஜனமா, மாமாவோட ஆக்சிஜன் மாஸ்கே கழட்டிடா. அவ குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? நீ அவகிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ணலாமா? இசை ஓ சரி சரி. அக்கா வேண்டாம். இசை சொல்ற பேச்சு கேளு இசை. கையை இடு இசை. இசை அக்கா வேண்டாம். இசை என்னம்மா? மாமா பாவம், தூங்கட்டும். அப்படி பண்ணக்கூடாது. வேண்டாம். விஷம் வேண்டாம் மாமா. தமிழ் பொறுமையாரு. இசை ஏதோ சொல்ல வரா. இசை அது வேணாம். விஷம் மாமா. விஷம். அதுல விஷம் வேண்டாம் மாமா. இதுல விஷம். சிஸ்டர். மேடம் சொல்லுங்க மேடம். இந்த ரூமுக்கு வேற யாராவது வந்தாங்களா? ஆமா மேடம், ஒரு ஏசி மெக்கானிக் வந்தாங்க. சேது சேது வர சிஸ்டர். சிஸ்டர் இந்த ரூமுக்கு ஏசி மெக்கானிக் ஒருத்தர் வந்துட்டு போயிருக்காரு. அவர் யாரு என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிங்க. ஓகே சிஸ்டர். என்னாச்சு தமிழ்? இல்லம்மா, இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ல ஏதோ ஸ்மெல் வருது. இந்த சிலிண்டர்ல ஏதோ கலந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன என்ன சொல்ற? நர்ஸ், நீங்க கூடவே தானே இருந்தீங்க. எப்படி எப்படி இந்த மாதிரி நடந்தது? நான் அப்ப ரூம்ல இல்ல மேடம். நீங்க உடனே டாக்டருக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். இது அவ்வளவு சீக்கிரம் விடக்கூடாது. போங்க. சேது சிஸ்டர், இந்த சிலிண்டரை உடனே கம்பெனிக்கு அனுப்புங்க. இந்த சிலிண்டர் செக் பண்ண சொல்லுங்க. இந்த சிலிண்டர்ல வேற ஏதோ ஒரு கேஸ் மிக்ஸ் ஆயிருக்கு. சரி, செக் பண்ண சொல்றேன். இவ்வளவு பாதுகாப்பா இருக்கும்போது இது எப்படி நடந்தது? அதம்மா எனக்கும் புரியல. ஆனா இசை எல்லாரும் ஒன்னும் தெரியாத குழந்தையதான் பாக்குறாங்க. ஆனா இப்போ என் பிள்ளைக்கு ஒரு ஆபத்துன்னு நீ ஒரு கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திருக்க. இசைக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஓடி வந்து தடுத்திருக்கா. நீதான் அவசரப்பட்ட.